அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, செமஸ்டர் எக்ஸாம் நெருங்கிடுச்சா? பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிடுச்சா? எப்படி படிக்கணும், அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது தெரியலையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியுடைய தேட்டத்தையும் அதை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கும் லேசான ஒரு அணுகுமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் மன்ஃபஅனி பிமா அல்லம்தனி, யா அல்லாஹ் நீ எனக்கு கற்றுக் கொடுத்த இல்மை கொண்டு எனக்கு பிரயோஜனம் அளிப்பாயாக. நாம் கற்ற அது எந்த துறையாக இருக்கட்டும், சயின்ஸ் ஆகவோ ஆர்ட்ஸ் ஆகவோ அது மெடிக்கல் ஆகவோ எந்த துறையாக இருக்கட்டும், நாங்கள் கற்றுக்கொண்ட இல்மின் மூலமாக கல்வியின் மூலமாக எங்களுக்கு பிரயோஜனம் அளிப்பாயாக. எங்களுக்கு பிரயோஜனமான இல்மை நீ எங்களுக்கு கற்றுத் தருவாயாக. வஸித்னி இல்மா, எங்களுடைய கல்வி தேட்டத்தை மென்மேலும் அதிகப்படுத்துவாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இன்னும் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு துஆவை கற்றுத் தருகிறான். ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்பதாக அல்லாஹ் கற்றுத் தருகின்றான். இந்த துஆவை தேர்வு அறையிலே அமர்ந்திருக்கும் பொழுது நம்மிடத்தில் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்படும். அதே வேளையில் 3 தடவை ரப்பி ஸித்னி இல்மா என்ற துஆவை சொல்லிவிட்டு வர்ஸுக்னி ஃபஹமன் வ தஃஹீமா, யா அல்லாஹ் எங்களுக்கு விளங்குவதற்கும் நாங்கள் மற்றவருக்கு விளக்குவதற்கும் எங்களுக்கு நீ ரிஸ்க் அளிப்பாயாக என்பதாக துஆ செய்துவிட்டு தேர்வுகள் ஆரம்பியுங்கள். அல்லாஹ்வுடைய தேர்வுகளை அனைத்தையும் லேசானதாக ஆக்கி எல்லா தேர்வுகளும் அதிகமான மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றவர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கி அல்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.